ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டடி திறமை. எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஹிஸ்ட்ரி லெசன் ஒன்று பார்க்க போகிறோம். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் புக்கை பார்த்துட்டு அதாவது ஓவனோட வாட்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஜனவரி 9, 1915 காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அது வந்து என்ஆர்ஐ தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனாட்டி வெளிநாட்டு வாழ்வர் தினம் ஜனவரி 9, 1915 அறிவிச்சாங்க. காந்தியடியோட அரசியல் குறி யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. புதிய நில நிர்வாகக் கொள்கை: நிலத்தை விற்பனை பொருளாக்குவது, வேளாண்மை வணிகமயமாக்குவது, நிலவரியை பணமாக கட்டணும், நிலம் பறி செய்தல் ஏலத்தில் விடப்பட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தில் விதைச்சதை வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து நில பங்குதாரர்களுக்கு நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம குத்தகைக்கு எடுத்ததை. ஆனால் ஆங்கிலேயர் வந்த பிறகு நிலத்தில் வந்து விளைச்சி வந்தாலும் வராட்டாலும் நம்ம பணமாக கட்டணும். ஸோ நம்ம கட்ட முடியாட்டி நிலம் வந்து வேற ஒருத்தவங்க குத்தகைக்கு விடப்படும். இல்லாட்டி ஏலத்தில் வந்து ஸோ நம்ம அந்த நிலம் வந்து நம்மளுக்கு பறிமுதல் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்க்க போகிறது கட்டுப்பாடுகளற்ற வணிகக் கொள்கை அல்லது சுதந்திர வணிகம். பருத்தி, சணல், பட்டு இந்த 3 பொருட்களுக்கு வந்த கச்சா பொருட்கள் சொல்லுவாங்க. இதை வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு ட்ரெஸ்ஸை வந்து அங்கே ரெடி பண்ணி இங்கே வந்து கம்மியாக விற்றாங்க. இதனால் நெசவு, கைத்தறி, கைவினை பொருட்கள் அந்த செய்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ நம்ம இண்டிகோ கலவரம் வந்து 8th 10th பார்ப்போம். அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது ஓவனாகவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இண்டிகோ கலவரம் 1859 1860. இண்டிகோ என்னன்னா அவுரி. உங்கள் ட்ரெஸ்ஸை உற்பத்தி பண்ணாங்களே அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கலருக்காக தான் இந்த இது பயிரிடப்பட்டுச்சு. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டாயம் பயிரிடணும். அப்படி பயிரிட்டாலும் சந்தையில் விற்கிறதோட கம்மியான காசு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது தலையிடா கொள்கை. தலையிடா கொள்கை அப்படின்னா எவ்வளோ பஞ்சம் ஏற்பட்டாலும் இவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட உணவுப் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 1770 1900 காலகட்டத்தில் 25 மில்லியன் மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இது வந்து போரில் வந்து போர் செய்து இறந்தவங்களோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி 1793 1900 போர் செஞ்சவங்க 5 மில்லியன் மக்கள் தான் டெட் ஆகிருக்காங்க. 1891 1900 அந்த காலகட்டத்தில் 19 மில்லியன் மக்கள் வந்து டெட் ஆகிருக்காங்க. அதாவது உணவு பஞ்சத்தில் தான் இவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. எந்த பத்திரிக்கைனா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை. குறிப்பிட்டவங்க வந்து வில்லியம் டிக்பை. 1866 ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டுச்சா, அதில் வந்து 1.5 மில்லியன் மக்கள் வந்து டெட் ஆகிருக்காங்க. அப்படி இருந்துமேவும் 200 மில்லியன் அரிசி வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அப்புறம் 1876 1878 மழை பெய்தலால் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. எங்கன்னா மதராஸ்னால் இப்போ இருக்க நம்ம சென்னை. இதில் 3.5 மில்லியன் மக்கள் டெட் ஆகிருக்காங்க. அப்படி இருந்துமே தலையிடா கொள்கையை வந்து நம்ம லிட்டன் பிரபு வந்து பின்பற்றினார் அந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் 1815 சிலோன் ஆளுநர் வந்து தோட்ட வேலைக்காக கூலிகளை கேட்டிருக்காரு. அதாவது தஞ்சாவூர் அப்பா ஆட்சி செஞ்சவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் புக்கை பார்த்தா தெரியும். 1833 1843 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஸோ இது முக்கியமானது கிடையாது. இது வந்து டேட் வந்தனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்துக்கோங்க. கண்காணிகள்லாம் என்னதுன்னா வேலைக்கு ஆள் பிடிக்கும் முகவர்கள். அப்புறம் வந்து டிபி மெக்காலே பார்க்க போகிறோம். 1823 பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எழுதியிருக்காரு புக்கு. 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை ஏற்றது. ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தர் வந்து டிபி மெக்காலே. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்திலும் தரத்திலும் ஒருக்க நெறிகளிலையும் நம்ம வந்து ஃபாரினராக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து டிபி மெக்காலே. அப்புறம் 1857 காலகட்டத்தில் பம்பாய், சென்னை, கல்கத்தாவில் வந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, காலேஜ். லேவா தேவினா வட்டிக்கு பணம் கொடுப்பவர், பாபு வர்க்கம் அப்படின்னு படித்த இந்தியர்களை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க, இதை ஏளனம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என் புக்கில் குறிப்பிட்டிருக்கு. ஆளுநர் எல் பின்ஸ்டன் என்பவர் சர் ஜான் லாரன்ஸுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. எப்படின்னா, நண்பன் பகைவன் வேறுபாடு இன்றி கொள்ளையடிப்பதில் நாம் நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம். ஸோ இது கூட கேட்கலாம். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகம் வந்து செஞ்சுருக்காங்க. 21 ஏஜ்லேயும் இந்தியர்கள் அதிக நபர் தேர்வில் வந்து வெற்றி பெற்றனால அந்த ஏஜை வந்து 19. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி 18 அந்த மாதிரி தான் குடிமை பணிக்கான தேர்வு. அப்போ வந்து 21, அதுக்கப்புறம் 19 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 124A படி கொண்டு வரப்பட்டது. பிராந்திய மொழி சட்டம் 1878.
ராஜாராம் மோகன் ராயோட வங்க மொழி பத்திரிகை பேர் வந்து சம்பத் கௌமுதி 1821. பாரசீக மொழி பத்திரிகை பேர் வந்து மிராத் உல் அக்பர். பிரம்ம சமாஜம் வந்து 1828 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரிய சமாஜம் 1875 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் உங்களுக்கு 10th புக்கில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த சென்னை வாசிகள் சங்கம் இதுவுமே உங்களுக்கு 10th புக்கில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ எதுக்கு பார்த்துக்கோங்க. கஜ்லா லட்சுமி நரசு. ஸோ சென்னை வாசிகள் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் கஜ்லா லட்சுமி நரசு. 1852 பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வணிகர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான். இதனால் சித்திரவாதை சட்டம் ரத்து செய்யப்பட்டு சித்திரவாதை ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ 1866 கஜலா லட்சுமி நரசு வந்து இறந்தனால 1881 இந்த சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்தது. அதுக்கப்புறம் சென்னை மகாஜன சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1884 மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட மெம்பராக இருந்தவங்க யாருன்னா டி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, அனந்த சார்லு, ரங்கையா. பம்பாய் முதல் மாநாட்டில் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட சென்னை மகாஜனம் வந்து இணைஞ்சிச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து டிசம்பர் 28, 1885 ஹே ஹார்ட் டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட முதல் கூட்டம் வந்து மும்பையில் நடந்துச்சு. அதுக்கு தலைமையேற்றவங்க WC பானர்ஜி. 2வது கூட்டம் வந்து கொல்கத்தா. அதுக்கு தலைமையேற்றவங்க தாதாபாய் நவ்ரோஜி. 3வது கூட்டம் வந்து சென்னையில். அதுக்கு தலைமையேற்றவங்க பத்ருதீன் தியாப்ஜி. சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே திருவேன் அப்படின்ற சொன்னது திலகர். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஷின் வரும். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர். இந்தியாவின் புரராஸ்கோப்தர் என்ற பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணார். இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866. 1892 இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் தேர்வு செஞ்ச முதல் இந்தியர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. செல்வ சுரண்டல் என்ற நூலை எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்டதாக சொல்கிறேன். ஆவரேஜாக 13 மில்லியன் பவுண்டு பொருட்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஹவுஸ் ஆட்சிக்காக 30 மில்லியன் பவுண்டு வந்து நட்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட தானே எடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க. திலகரோட பத்திரிகை பேர் வந்து கேசரி மராட்டா. திலகர் வந்து 1827 ஜூலை 27 பிரிவு 124 கைது செய்யப்பட்டார். அந்த சட்டத்தைப்படி கைது செய்யப்பட்டார். பெங்காலி இதுக்கு ரன் பண்ணவங்க சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து உங்களுக்கு +2ல் அடுத்தடுத்த லெசன் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்குறேன். இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ நானும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் Group 2க்கு. ஸோ எனக்கு எடுக்கிற நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.